செய்யப்படுகிறது. இணை வைப்போரும் பிதாத்வாதிகளும் யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் ஷேக் அப்துல்லா ஜமாலி, சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையினர் மற்றும் அவர்களது கொள்கையை பின்பற்றுபவர்கள் அனைவரும் முஷ்ரிக் எனும் இணை வைப்பாளர்கள், பிதாத்வாதிகள் என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு, இணை வைப்போரும் பிதஅத்வாதிகளும் யார்? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் இணை வைப்புக்கும் பிதஅத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்பது சுன்னத் ஜமாத்தின் நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, விவாதத்தின் இரண்டாவது தலைப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழே ஷேக் அப்துல்லா ஜமாலியும் அவரை சேர்ந்தவர்களும் இணை கற்பிக்கக்கூடியவர்கள், பிதஅத்வாதிகள் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அதுபோல நாங்கள் இணை வைப்பவர்கள் என்பதையும் பிதஅத்வாதிகள் என்பதையும் ஷேக் அப்துல்லா தரப்பு நிரூபிக்க வேண்டும். இதுதான் அந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். எங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை பிரகாரம் ஷேக் அப்துல்லா ஜமாலி எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறாரோ அது பகிரங்கமான பச்சையான இணை வைப்பு செயலாக இருக்கிறது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்கிறோம். இணை கற்பித்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சமமாக கருதுவது. இணைன்னா ஈக்குவல், சமம். அப்ப அல்லாஹ்வுடைய தாத்திலேயோ அவனுடைய பண்புகளிலோ அல்லது உருப்பண்பிலோ அல்லது அல்லாஹ்வுடைய செயலிலோ அவனை போல மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக அந்த மற்றவரை ஆக்கிவிட்டார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தரத்திற்கு மற்றவர்களை யார் உயர்த்துகிறார்களோ அல்லது அல்லாஹ்வை மற்றவர்களுடைய தரத்திற்கு யார் தாழ்த்துகிறார்களோ அவங்களும் இணை வைப்பவர்கள். அதுபோல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு யார் செய்கிறார்களோ அவங்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் என்ற இந்த அம்சங்களை முதலில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த அம்சங்கள் எல்லாம் ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய அந்த கொள்கையில் இருக்கிறது. அவர்கள் இறந்து போன மனிதர்களிடத்தில் உதவி கோரலாம், அவர்கள் மூலமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் மூலம் அல்லாஹ் உதவி செய்வானா, அதற்கான ஆற்றல் இருக்கிறதா என்பதை நாம் இரண்டாவதாக வைத்துக் கொள்வோம். இப்படி இறந்தவர்கள்ட்ட உதவி தேடுகிறார்கள் இல்லையா, இப்படி இவர்கள் தேடக்கூடிய இந்த கோரிக்கை இறந்தவர்களுக்கு கேட்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எப்படி கேட்கும்? மனிதனுக்கு கேட்பது போல கேட்கும் என்று நம்புகிறார்களா, அல்லாஹ்வுக்கு கேட்பது போல கேட்கும் என்று நம்புகிறார்களா? அல்லாஹ்வுக்கு கேட்பது போல கேட்கிறதுனா என்ன அர்த்தம்? எங்கிருந்து அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். எத்தனை பேர் அழைத்தாலும் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கேட்கும். எவ்வளவு குறைந்த சத்தத்தில் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். அழைக்க வேண்டிய விஷயத்தை மனசுக்குள்ள உருப்போட்டால் கூட அல்லாஹ்வுக்கு கேட்கும். அப்ப அல்லாஹ் கேட்பது போல இவர்கள் கேட்கிறார்கள் என்று நம்புகிறார்களா, அல்லது மனிதன் கேட்பது போலத்தான் கேட்பார்கள் என்று நம்புகிறார்களா? இறந்து போனவர்கள் அழைக்கிறார்களே, ஒவ்வொரு ஆளா கியூல விட்டு யாரும் அழைக்கிறது கிடையாது. ஒரு நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அழைப்பார்கள். ஒரு நேரம் குறைந்த சத்தத்தில் அழைப்பார்கள், உரத்த சத்தத்தில் அழைப்பார்கள்.
அந்த கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறது ரெண்டாவது டாபிக். அடிப்படை எங்க வந்து விடுகிறது என்று சொன்னால், கேட்கக்கூடிய அந்த பண்பு சமீஅ என்ற அல்லாஹ்வுடைய அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியே இவர்கள் மகான்கள் என்று யாரை பற்றி நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிற மாதிரி தான் இவர்கள் கேட்பார்கள். எவ்வளவு பெரிய கூட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டாலும் அது அவருக்கு ஒரு நேரத்தில் கேட்கும். அப்ப எல்லா விஷயங்களையும் ஒரு நேரத்தில் கேட்கக்கூடியவராக யார் இருக்கிறா? இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள் என்று அவங்க நம்புறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம், அவங்க அல்லாஹ்விடத்தில் வாங்கி தருவார்கள் என்றெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறார்கள். மறுத்தார்கள்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுவோம். அப்ப இறந்தவர்களை அழைத்தல் என்று வரும் பொழுது அவரை மனித இடத்தில் வைத்து நம்ம அழைக்கிறோமா, அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து அழைக்கிறோமா? அதே மாதிரி அவருடைய பார்க்கும் திறன், அல்லாஹ்வுக்கு பசீர், பார்க்கக்கூடியவன் என்ற பண்பு இருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறன்னு என்ன அர்த்தம்? இருட்டில் பார்ப்பான், வெளிச்சத்தில் பார்ப்பான், தடை இருந்தாலும் பார்ப்பான், திரை இருந்தாலும் பார்ப்பான், லட்சத்தையும் பார்ப்பான், கோடியையும் பார்ப்பான், அனைத்தையும் பார்ப்பான். எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் சமமா அவன் பார்த்து விடுவான். ஆனால் மனிதன் பார்க்கிறன்னு என்ன அர்த்தம்? ஒரு நேரத்தில் ஒன்று தான் பார்க்க முடியும், நிறைய பார்க்க முடியாது. இப்போ இறந்தவர்களை அழைக்கிறார்களே, அவங்களுக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்குன்னு அழைக்கிறாங்க? அல்லாஹ் மாதிரி பார்வை இருக்கிறது. அல்லாஹ் எப்படி ஒரு நேரத்தில் எங்க இருந்தாலும் பார்ப்பானோ, இங்க இருந்துகிட்டு கூப்பிட்டா கூட அவர் நம்மளை பார்ப்பார். அப்ப இங்க இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு, மதுரையில இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு, திருச்சியில இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு, அமெரிக்காவில இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு. உலகத்தில் எங்க எந்த மூலையில் இருந்து கூப்பிட்டாலும் அவர் பார்ப்பாரு. இந்த மாதிரியான பார்வை ஒரு மனிதருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியான கேள்வி அல்லாஹ் கேட்கிற மாதிரி தான் இவர் கேட்கிறார், எந்த டிஃபரெண்டும் கிடையாது என்று கருதினால் அப்ப அல்லாஹ்வுடைய இடத்தில் தான் வைக்கப்படுகிறது. நேரடியா தருவாரா வாங்கி தருவாராங்கிற டாபிக் நாங்க வரல, அப்புறம் வருவோம் அதுக்கு. முதல்ல இந்த கேட்கிறது எங்க வச்சிருக்கிறீங்க, எந்த இடத்தில் வைத்திருக்கிறீங்க? அல்லாஹ் கேட்கிற மாதிரி அவர் கேட்பாரு. அதுல அத்தனையும் பிரித்தறிவார். அல்லாஹ் பிரித்தறிகிற மாதிரி என்ன செய்யறாரு? லட்சம் பேர் ஒரு நேரத்தில் கத்தினார்களே, ஆனால் இவன் இதை கேட்கிறான், அதை கேட்கிறான், அதை கேட்கிறான், அதை கேட்கிறான் என்று அல்லாஹ் எப்படி பிரித்து புரிந்து கொள்வானோ அந்த மாதிரி பிரித்தறிகிற தன்மையும் கூட அல்லாஹ்வை போலவே அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார்கள். அதே போல கொடுத்தல், கோரிக்கை கொடுத்தல் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்கிறோம், நமக்கு தருகிறான். மனிதரிடத்தில் ஒன்றை கேட்கிறோம், நமக்கு தருகிறார்கள். மனிதன் எப்படி தருவான்? அவன் தருவது நமக்கு தெரியும். அவன்கிட்ட அந்த பொருள் இருக்கணும், அவன் அதை எடுப்பான், நம்மளை நோக்கி நீட்டுவான், நம்ம அதை வாங்குவோம். இப்படி தருவது மனிதன் தரக்கூடியது. அல்லாஹ் தர்றது என்ன? இறைவா செல்வத்தை தாண்டு கேட்போம், செல்வனை ஆயிடுவோம். எப்படி யாரும் சொல்ல முடியாது. அவன் எப்படி தரான்? கூரையை பொறுத்து அல்லாஹ் தரமாட்டான். அல்லாஹ் தரக்கூடிய விதம் என்பது எப்படி வருகிறது என்று யாராலும் சொல்ல முடியாத விதத்தில் அவன் தருவான். மனிதன் தரக்கூடியதாக இருந்தால், மகளுக்கு படைப்பினங்கள் தரக்கூடியதாக இருந்தால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு தான் அவங்களுக்கு தர முடியும். இப்போ இறந்து போனவர்கள்ட்ட போய் கேட்கக்கூடியவர்கள் எந்த இடத்தில் அவங்கள வச்சு கேட்கிறாங்க? அவர் ஏதோ வாங்கி தருவாருங்கிறாங்க. வாங்கி தர்றது இருக்கட்டும், வாங்கி எப்படி தருவாரு? அல்லாஹ் தர்ற மாதிரி தருவாரா, மனுஷன் தர்ற மாதிரி தருவாரா? இப்படி கையில நீட்டி ரூபாயை தருவாரா, அல்லது நீங்க போனவங்க உங்களை பணக்காராக்கிடுவாரா? ஊசியை போட்டு உங்களுக்கு நோயை குணமாக்குவாரா, அல்லது அல்லாஹ் எப்படி குணமாக்குவான் அந்த மாதிரி குணமாக்குவாரா? அப்ப இறந்து போனவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யலாம், அவங்க அல்லாஹ்விடத்தில் வாங்கி தருவார்கள் என்ற கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் வாங்கி தருவார்கள் ஒரு கவுண்டர் வச்ச உடனே நம்ம இணை கற்பிக்கலன்னு நினைத்துக் கொள்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அழைக்கும் போது இணை கற்பித்து விடுகிறார்கள். அவர்கள் இணை கற்பிக்கவில்லை என்று காட்டுவதற்காக வேண்டி அதுக்கு ஒரு வார்த்தை விதிவிலக்கு மாதிரி சேர்க்கிறாங்க. ஆனால் உண்மையில எப்ப அவங்களை அழைத்து விடுகிறார்களோ, எந்த நிலையில் வைத்து அழைக்கிறீர்கள், எங்கிருந்து வேண்டாலும் கேட்டாலும் அவர்கள் காதல உழுவாது, மனுஷமாரி தான் கேட்பார்கள் என்பது உங்களுடைய நம்பிக்கையாக இருந்தால், அப்ப மக்களுக்கு இதை சொன்னீங்களா? ஒவ்வொரு ஆளா கேளுங்க, டைம் போட்டுக்கிறங்க. 7 மணிக்கு இவர் கேளுங்க, 7:01 அவர் கேளுங்க, 7:02 இவர் கேளுங்க, யாரும் சொல்வதில்லை. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, லட்சம் கேட்கலாம், கோடி கேட்கலாம். அப்ப அவங்க என்ன மாதிரி நம்முடைய பேச்சுக்களை புரிந்து கொள்றாங்களா? பிரித்து புரிந்து கொள்கிறார்கள். ஊமையா இருப்பான், பேச தெரியாதவன் இருப்பான், அவன் போய் அங்க போய் நிற்பான், மனசில் நினைப்பான் கோரிக்கை, அது கூட அவருக்கு விளங்கும். அப்ப மனதில் உள்ளதையும் கூட அவர் அறிகிறார். இப்ப நாங்க சொல்வது இணை கற்பித்தல் எங்க வருகிறது என்று சொன்னால், முதலாவதாக வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் முதல்ல நாங்க வைக்கிறோம், இறந்து போனவர் கேட்பார் என்று நம்புகிறீர்கள். என்ன மாதிரி கேட்பார் என்று நம்புகிற? கேட்பார் பாயிண்ட் அல்ல, எந்த மாதிரி கேட்கிறாரு,
அல்லாஹ் கேட்கிற மாதிரி எத்தனை பேருக்கு கூப்பிட்டாலும் கேட்பாரு. எவ்வளவு குறைஞ்ச சத்துல நினைச்சாலும் கேட்பாரு. மனசில் நினைச்சாலும் அவர் கேட்பாரு. அப்ப அவர் தெரியாத பாஷையில வாழும்போது அந்த பாஷையை அவர் தெரிஞ்சிருக்காது. தெரியாத பாஷையில கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வாரு? அறிந்து கொள்வாரு. காதுல வழங்கும் அவருக்கு. அப்ப கோடானு 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 கோடி பேருடைய சொற்களை நினைப்புகளை எல்லாம் ஒருவரால் கேட்க முடிகிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுக்கு சமம் இல்லாமல் வேற என்ன? இது மனிதனுக்கு சமமான ஒரு தன்மையா? அல்லாஹ்வுக்கு உள்ள தன்மையா? அதே போல பார்க்கறது அதே மாதிரி தான் நினைக்கிறீங்க. பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்? அவர் இங்க இருந்து பார்த்தாலும் பார்ப்பாரு, உலகத்தில் எங்க இருந்து கூப்பிட்டாலும் பார்ப்பாரு. இன்னார் தான் கேட்கிறார் என்று புரிந்து கொள்வாரு, வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வாரு. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் கேள்வி அல்லாஹ்வுடைய கேள்வியாகி விடுகிறது. பார்வையில் அவர் அல்லாஹ்வை போல இருக்கிறார், பிரித்தறிவதில் அல்லாஹ்வை போல இருக்கிறார், வழங்குவதிலும் கூட அல்லாஹ்வை போல இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்குத. இதுக்கு மிஞ்சின இணை வைப்பு வேற என்ன இருக்க முடியும்? இது அப்பட்டமான பகிரங்கமான அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கக்கூடிய ஒரு பாரதூரமான மன்னிக்க முடியாத நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய படு பயங்கரமான குற்றம். அப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் வாங்கி தருவார்கள் ஒரு வார்த்தையை போட்ட உடனே நம்ம இணை கற்பிக்கல, வாங்கி தருவாங்கன்னு தானே சொல்றோம் என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ள நினைத்தால் அது நம்ம ஏமாந்து விடுவோம். ஏன்? அதுக்கு முன்னாடியே நம்ம ஒத்துக்கொள்றோம் இவருடைய கேள்வி, பார்வை, இவருடைய நினைவாற்றல், இவருடைய பிரித்தறியும் தன்மை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சமமானது. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இந்த அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, இணை வைப்போரும் பித்அத்வாதிகளும் யார் என்கின்ற தலைப்பின் கீழ் விவாதம் தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கொள்கைகளிலும் அவர்களுடைய செயல்பாடுகளிலும் ஷிர்க்குக்கும் பித்அத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய நிலைப்பாடு என்பதை பல ஆதாரங்களுமாக நிரூபித்து காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்ததாக ஷிர்க் என்றால் என்ன, பித்அத் என்றால் என்ன அப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இறைவனுடைய உள்ளமையிலும் அவர்களுடைய பண்புகளிலும் அவனுடைய செயல்பாட்டிலும் இன்னொன்றை அல்லது இன்னொருவனை இறைவனோடு கூட்டாக்குவது, இதுதான் ஷிர்க் அப்படிங்கிறது. இது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் இணை வைப்பு என்பது மிக கடுமையான அநீதமாகும் அப்படிங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னா, குல் நபி அவர்களே நீங்க சொல்லுங்க, இன்னமா உமிர்து அன் அஅ்புதல்லாஹ, அல்லாஹ்வை நான் வணங்கணும், வலா உஷ்ரிக பிஹி அவனுக்கு இணை வைக்க கூடாது என்றுதான் நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான், குல் நபிக அவர்களே நீங்க சொல்லுங்க, இன்னமா அது நான் வணங்குவதெல்லாம் ரப்பி என்னுடைய ரப்பை தான், வலா உஷ்ரிக பிஹி அஹதா அந்த இறைவனுக்கு ஒருவனையும் நான் இணையாக்க மாட்டேன். இப்படி ஷிர்க் கூடாது என்று இறைவன் பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அப்படி இணை வைப்புல ஒரு ஆள் இறங்கிட்டா எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் இறைவன் எச்சரிக்கை விடுக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக இறைவன் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதை தவிர உள்ள மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். மேலும் இன்னொரு இடத்தில் இவன் சொல்லி காட்டுறான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ضل ضلالا بعيدا, யார் இறைவனுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ
ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான் என்றெல்லாம் இறைவன் கடும் எச்சரிக்கை விடுக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்படி இணை வைக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே தங்களுடைய தோல்வியை காணும் போது வெற்றியட முடியவில்லையே என்கின்ற சூழ்நிலை அவர்கள் ஏற்படும் போது அவங்க கைசேதப்படுவாங்க. யாழைத்தனி நம் உஷிருக்கு பிகி ஆகதா, உலகத்தில் இருக்கும் பொழுது நான் இணை வைக்காம இருக்கணுமே என்று நினைச்சு அங்க கவலைப்படுவாங்க என்றெல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனால இணை வைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. மேலும் பிதஅத் அப்படிங்கிறதும் கூடாது. பிதஅத்துக்கு மாற்றமானது அப்படின்னு சொன்னா சுன்னத்துன்னு எடுத்துக்கிறலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை, அதை பின்பற்றி ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களை அத்தியுல்லாஹ், அல்லாஹ்விற்கு வழிபட்டு நடங்க, வ அத்தியு ரசூல், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு நடங்க அப்படிங்கிறான். அதே போல மேலும் சொன்னா, மை யுத்திஅர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு வழிபட்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லி காட்டுறான். மா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வர்றாங்களோ அதை எடுத்துக்கிறங்க. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை தடுத்தாங்களோ அதை விட்டுருங்க என்றும் இறைவன் சொல்லி தர்றான். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்றும் இறைவன் சொல்லி தர்றான். இந்த வசனங்கள் எல்லாம் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு அறிவித்து காட்டுகின்றன. இந்த சுன்னத்துக்கு மாற்றமானதுதான் பிதாத் அப்படிங்கிறது. பிதாத்துண்டா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாத மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்வது, ஒரு இல்லாத ஒன்றை புதிதாக செய்வது அப்படிங்கிற கருத்துல இறைவன் குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுறான். பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இறைவன். இங்க பதியங்கிற வார்த்தை இறைவன் சொல்லி தர்றான். ஏன்னா அதுக்கு முன்னால வானம் பூமின்னு ஒன்று இல்லை, புதுசா படைச்சதுங்கிறது தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, குல் மா குன்து பிதஅம் மின் ருசுலி, ரசூல்மார்களில் பிதஅத்தாக நான் இல்லை. எனக்கு முன்பு எப்படி ரசூல்மார்லாம் வந்தாங்களோ அந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன், புதுசா ஒன்றும் வரல என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த பிதஅத்து நம்முடைய மார்க்கத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தை அடிப்படை கொள்கைக்கு முரணான எதுவும் கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டினாங்க, ஷர்ருல் உமூரி முஹததாத்துஹா, காரியங்களிலேயே மிக கெட்டது புதிதாக செய்யப்படுகின்றது. அந்த புதிதாக செய்யப்படுகின்ற காரியம் வகுல்ல முஹதத்தின் பிதா, புதிதாக செய்யப்படுகின்ற காரியம் எல்லாம் பிதஅத்து. வகுல்ல பிதஅத்தின் லலாலா, எல்லா பிதஅத்தும் வழிகேடு. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யார் புகுத்துகிறாங்களோ அது மறுக்கப்பட வேண்டும். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்கள்லாம் பிதஅத்தை செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு நம்மோடு விவாதம் செய்கிறவர்கள் பல்வேறு பிதஅத்துகளை புகுத்தி விட்டார்கள் மார்க்கத்தில். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த ஜும்மாவுல பிரசங்கம் பண்றோம்ல, அந்த பிரசங்கத்தை தமிழ் மொழியிலும் பண்ணலாம். ஒரு இபாதத்தான காரியத்தை தமிழ் மொழியில, தமிழ் வழிபாடு அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க. மேலும் ஒரு கையிலேயே முசாபா செய்வது அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கையில மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது. காவிர்களுக்கும் சலாம் சொல்லலாம் அப்படிங்கிற பிதஅத்தான வழிமுறையை தங்களுடைய கொள்கையில வச்சிருக்காங்க, செயல காட்டுறாங்க. அதே போல பெருநா தொழுகை தொழுவணுமா, அது மைதானத்துல மட்டும்தான் வந்து தொழுவணும் அப்படிங்கிற பிதஅத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஜும்மாவுக்கு பெண்களை கூப்பிட்டு வர்றாங்க, பெண்களை வச்சு ஜும்மா நடத்துறாங்க. இதுவெல்லாம் பிதஅத்தான வழிமுறைகள் என்பது நம்முடைய நிலைப்பாடாகும். மேலும் அவங்க ஏதாவது எழுவதா இருந்தா இறைவனின் திருப்பெயரால் அப்படி எழுதுறாங்க, இதுவும் பிதஅத்தான வழிமுறை தான் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அதே போல ஷிர்கை பத்தி சொல்லும் பொழுது இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப வழிமார்கள் இறந்து போனவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று நம்பினாலும் அதுவும் ஷிர்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம், சரி உயிரா உள்ளவர்கள் உதவி செய்வாங்களா, உதவி செய்வாங்கங்கிறாங்க. இதுதான் ஷிர்குங்கிறோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இப்ப நம்முடைய நிலைப்பாடு உயிரா இருந்தாலும் சரி மையத்தா இருந்தாலும் சரி எந்த சக்தியும் இல்லை. எப்படி உயிரா உள்ளவங்களும் மூலமாக அல்லாஹ் உதவி செய்யறானோ அந்த மாதிரி தான் இறந்து போனவர்களும் மூலமாகவும் அல்லாஹ் உதவி செய்யறான் அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப நாங்களே அல்லாஹ் தானே தேவையில்லை, வலியுல்லாவே உதவி செஞ்சிருவாருன்னு சொன்னா அது ஷிர்க் என்பதே எங்க நிலைப்பாடு.
அல்லாஹ் தேவையில்லை, அது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமலேயே, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமலே ஒரு நபியால எதுவும் செய்ய முடியும் என்று யாராவது சொன்னால் அதுவும் ஷிர்க் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ நம்ம சொல்றோம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கிறது, வேறு எவருக்கும் இல்லைன்னு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், லா குவத்த இல்லா பில்லாஹ், இறைவனை தவிர வேற எந்த சக்தியும் இல்லை என்று இறைவன் சொல்லிட்டான். அதனால உயிரா இருக்கட்டும் மௌத்தா போய் இருக்கட்டும் சக்தியே கிடையாது, அல்லாஹ் உதவி செய்யறான். உயிரா உள்ளவங்க மூலமா அல்லாஹ் உதவி செய்யறான்ல, அந்த மாதிரி தான் இறந்து போனவங்க மூலமாகவும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யறான். இப்படி சொல்லிட்டேனால அல்லாஹ்விற்குள்ள தன்மையெல்லாம் நம்ம வழிமார்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு ஏற்படாதுங்க. ஏன்னா எதிலுமே வித்தியாசம் இருக்கிறது. இப்போ அல்லாஹ் தஆலா கேட்கறாங்கிறோம், நம்மளும் கேட்கிறோம். இப்ப இதுக்கு அதனால நாமெல்லாம் அல்லாஹ் ஆயிட்டோம் அப்ப நம்ம சொல்றதே இல்லைங்க. அதே போல அல்லாஹ் தஆலா பார்க்கறான், நம்மளும் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் நாமும் ஒண்ணு நம்ம சொல்றதே இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் கேட்கிறான்டா அது வேற, நாம கேட்கிறோங்கிறது இது வேற அப்படின்னு விளக்கம் வச்சிருக்கிறோம். அதே போலதான் பார்க்கிற விஷயத்திலையும் அல்லாஹ் பார்க்கிறது வேற, நாம பார்க்கிறது வேற என்கின்ற வித்தியாசத்தை வச்சிருக்கிறோம். இறைவனுக்கு எல்லாரும் கேட்டாலும் தெரியும், வலி உள்ளாக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்களாக்கா அல்லாஹ்வோடு நீங்க ஒப்பிடுறீங்க. நான் கேட்கிறேன், எல்லோரும் கேட்டாலும் புரிவது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அப்படின்னு எந்த குர்ஆன் ஆயத்தில் இருக்குது, எந்த ஹதீஸ்ல இருக்கு? அதே போல பிரித்த அறிகிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், வேறு எவருக்கும் இல்லை என்று சொன்னால் அது குர்ஆன்ல எங்க இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. நம்ம சொல்றோம் ஒரு ஆளு கேட்டாலும் விளங்குவோம், பல ஆளாளு கேட்டாலும் விளங்குவோம். இந்த ரெண்டு ஆற்றலும் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். இது இன்னும் சொல்ல போனா பிரித்தறிகிறது, ஒரு ஆள் சொன்னாலும் விளங்குவோம், பல ஆள் சொன்னாலும் விளங்குவோம், அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான், இவராக உருவாக்கி கொண்டதில்லை. இப்ப கூட இவங்கள தசாவதாரம், ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை விளங்குறவருக்கு தசாவதாரம் சொல்லுவாங்க. அதே போல சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே கட்டத்தில் 100 விஷயங்கள் வருது. அல்லாஹ் சிலருக்கு அப்படி கொடுப்பான். அதுக்காக வேண்டி அல்லாஹ் தான் கொடுத்தானே தவிர மனிதர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. இறைவனுக்கு மட்டுமே இருக்கிற தன்மைகளை கூட அல்லாஹ் பிறருக்கு இருக்குதுங்கிறான்ல. உதாரணத்துக்கு நான் தான் ஹயாத்தானவங்கிறான், அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் ஹயாத்தானவன், நம்ம ஹயாத்தானவங்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னுடைய முதல் உரையில் பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறேன். அதற்கு பதில் சொல்லாமல் சம்பந்தமில்லாத செய்திகளை, எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறோம், அதை எதிர்த்து இல்லை நாங்கள் ஷிர்க் வைக்கலை என்று நிறுவுவதை விட்டுவிட்டு வேறு வேறு செய்திகளை எல்லாம் சொன்னதை நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது என்ன நம்ம சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்ற கேள்வி, பார்வை, பிரித்தறிதல், வழங்குதல் போன்ற தன்மைகள் அல்லாஹ்வை தவிர யாருக்கு இருக்கிற மாதிரி நம்பக்கூடாது என்று ஒரு வாதத்தை வச்சிருக்கிறோம். இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அது மாதிரி இருக்குது ஆதாரம் இந்த இருக்கு, அல்லாஹ்வை தவிர அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதே மாதிரியான சக்தி, கேட்குற சக்தி இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்க வாதத்தில் சொன்ன விஷயமே என்ன, 2 பாயிண்ட் தான் அந்த ஷிர்க் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று பிதஅத் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அது 2வது அம்சமாக ஒரே நேரத்தில் 2ம் எடுக்க வேண்டாம், அது கண்டிப்பாக எடுக்கப்படும். அதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் அனைத்தையும் எத்தனை பேர் பேசினாலும் கேட்பான், எவ்வளோ தூரத்தில் இருந்தால் கேட்பான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கே அது அல்லாஹ் அனைத்தையும் கேட்பான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க. இதுக்கு ஆதாரம் தேவையா என்று மூமின்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிடுறோம். இதுக்கு ஆதாரம் யாராவது கேட்கலாமா? அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் அனைத்தையும் செய்வான் என்று நம்புறதற்கு ஆதாரம் கேட்டால், அப்போ அஃபில்லாஹி ஷக்குன், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு சந்தேகமா என்று இப்போ ஷிர்க்கை தாண்டி குஃபுரில் போகுது. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள வாதமாக தெரிகிறது. அடுத்து என்ன கேட்குறாங்க, மனுஷனுக்கு அது இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? மனுஷனுக்கு இருக்குங்கிறவங்களுக்கு ஆதாரம். மனுஷனுடைய ஆற்றல் ஒரு எல்லைக்கு உட்பட்டது, எல்லைக்கு மிஞ்சி இருக்குன்னு யார் சொல்லுகிறாங்களோ அவங்க ஆதாரம் காட்டணும். மனுஷனுக்கு நீங்கள் ஆதாரம் காட்ட அதுக்கு வேண்டாலும் ஆதாரம் சொல்லுவோம். குலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். பலவீனமான ஒருத்தனுக்கு பலவீனத்தை மிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு யார் வாதிடுகிறார்களோ அவங்க தான் என்ன செய்யணும், இல்லை பலவீனமானவன் கிடையாது. நீங்கள் அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன்கிறான். அவன் மனிதனை பற்றி பேசும் பொழுது லைஃபா, பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அப்ப மனிதன் வந்து பலவீனமாக படைக்கப்பட்டது குர்ஆன்லயும் ஆதாரம் இருக்கிறது. நம்ம நடைமுறைகளையும் இதை கண்டுகொள்ளலாம். நம்ம நடைமுறைகளையும் இங்கே இருந்து கொண்டு எங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆள் நாங்கள் கூப்பிட முடியுமா? முடியாது. இங்கே இருந்து கொண்டு மதுரையில் உள்ள ஆளை கூப்பிட்டா விளங்குமா? அவருக்கு தொலைபேசியில் கூப்பிட்டா வழங்குன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரியாக நம்ம சக்தி வந்து லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது. ஒரு நேரத்தில் 500 பேர் கூப்பிட்டா வழங்குமா? இப்போ 500 பேர் எந்திரிச்சுக்கிட்டு கேள்வி கேட்டால் எனக்கு வழங்குமா? வேற ஷேக் அப்துல்லாவுக்கு வழங்குமா? வழங்காது. அப்போ நம்முடைய ஆற்றல் வந்து வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது வந்து கன்ஃபார்ம். அது ஆதாரம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. ஆதாரமே கேட்டாலும் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? மனுஷன் பலவீனமானவன். அப்ப பலவீனமானவன் வந்து பலவீனமானவன் இடத்துல வைக்கணும், பலமானவனை பலமான இடத்துல வைக்க வேண்டும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாவுக்கு இன்னும் ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிட்டாங்க. அல்லாவுக்கு இருப்பது மாதிரியான கேட்கும் திறன் தான் அவங்களுக்கு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அவங்க மறுக்காதன் மூலமாக, அதுக்கு நீங்க தான் ஆதாரம் காட்டணும் என்று சொன்னதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க? அதாவது செத்துப்போன ஆட்களுடைய கேட்கிற சக்தி வந்து அல்லாஹ்வுடைய கேட்கும் சக்தி போன்றது, அவங்களுடைய பார்க்கும் சக்தி வந்து அல்லாஹ்வுடைய பார்க்கும் சக்தி போன்றது, அவர்களுடைய பிரித்தறிகிற சக்தி வந்து அல்லாஹ்வுடைய பிரித்தறியும் சக்தி போன்றது என்று சொன்னால் இதுக்கு மிஞ்சி வேற என்ன இணை கற்பித்தல் இருக்க முடியும்? நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் வந்து அனைத்து ஆற்றலையும், தனக்கு இருக்கிற அனைத்து ஆற்றலையும் அப்படியே இறந்தவர்களுக்கு கொடுத்து விட்டான் என்று ஒரு ஆதாரத்தை காட்டினீங்க என்று சொன்னா அதை நாங்கள் பரிசீலிக்கலாம். ஆனால் ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்க ஆதாரம் காட்டுங்க, யார் ஆதாரம் காட்ட வேண்டுமோ அவங்க நம்மள்ட்ட ஆதாரம் காட்டுறாங்க. ஆதாரம் யாரு காட்டணும்? பலவீனமானவனுக்கு அவன் சக்திக்கு மிஞ்சி இருக்குன்னு சொல்றவங்க ஆதாரம் காட்டணுமா? பலவீனமானவன் இடத்துல வைத்து சொல்லக்கூடியவங்க ஆதாரம் காட்டணுமா? இது சாதாரண ஒரு முஸ்லிம் இல்லாத மக்களுக்கு கூட தெரியுமே. மனுஷனுடைய ஆற்றல் ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது. மனுஷன் நினைச்சதெல்லாம் அவனுடைய கண்ணை கொண்டு அனைத்தையும் பார்க்க இயலாது, அவனுடைய காதை கொண்டு அனைத்தையும் கேட்க இயலாது, அவனுடைய கையை கொண்டு அனைத்தையும் பிடிக்க இயலாது. அதெல்லாம் வந்து உலகம் பூரா ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், முஸ்லீம் அல்லாதவர்களும் ஒத்துக்கொண்ட விஷயம், பகுத்தறிவு உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம். தெரிந்திருக்கிற போய் ஆதாரம் கேட்பாங்களா? தெரியாத ஒரு விஷயத்தை கூடுதலாக சொல்லக்கூடியவர்கள் தான் என்ன செய்யணும்? ஆதாரம் கேட்க வேண்டும். அப்ப இதன் மூலமாக அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் தான், முஷ்ரிக்குகள் தான் என்பதை தெல்ல தெளிவாக ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா இருக்குன்ட்டாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியான கேட்கிற திறன் வந்து இறந்து போனவர்களுக்கு இருக்கிறது, எல்லா திறனும் அப்படித்தான் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்ட காரணத்தினால, மறுக்காத காரணத்தினால நீங்க தான் ஆதாரம் காட்டணும் என்று சொல்வதன் மூலமாக நாங்கள் செய்யறது சரிதான் என்று மறைமுகமாக வாதிட்டதன் மூலமாக தாங்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஒரு அமர்வுல என்னவாகிவிட்டது? தலைப்பு தெளிவாகிவிட்டது, இணை கற்பிக்க. அதே நேரத்தில் இப்போ நாங்கள் இணை கற்பிக்கிறோங்கிறாங்கல்ல, அதை நிரூபிக்கணும்ல. நாங்கள் நிரூபிச்சிட்டோம் நீங்க இணை தான் கற்பிக்கிறீங்க என்பதை. அதுக்கு எதிராக நீங்க என்ன சொன்னாலும் அவ்வளவுமே அது பாத்திலான வாதங்கள், அறிவுக்கு எட்டாத வாதங்கள் என்பதை நாங்கள் மேலும் நிரூபிப்போம். எதிர்வாதம் வச்சிங்கன்னு சொன்னா நம்ம என்ன இணை கற்பிக்கிறோம் அதை நீ கவனிக்கணும். நம்ம என்ன இணை கற்பிக்கிறோமா? இறந்து போனவர்களுக்கு ஆற்றல் இல்லைங்கிறோமா, உயிரோடு உள்ளவனுக்கு ஆற்றல் இருக்குங்கிறோமா. உயிரோடு உள்ளவனுக்கும் இறந்து போனவனுக்கும் ஆற்றல் இல்லை என்று நினைக்கிறது தான் தௌஹீத். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தௌஹீத் ஜமாத்துக்காரங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய வாதத்தை சொல்றேன். தௌஹீத் ஜமாத்துக்காரங்க என்ன நினைக்கிறீங்க? இறந்து போனவர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஆற்றல் இல்லைங்கிறீங்க, உசுரோட உள்ளவனுக்கு ஆற்றல் இருக்குங்கிறீங்க. நாங்க 2 பேருக்குமே ஆற்றல் இல்லை, அல்லாஹ் கொடுக்குறான் செய்யறாங்கன்னு 2 பேரையும் ஒரே இடத்துல வைக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு தான் ஆற்றல் நாங்க சொல்றோம், நீங்க உயிரோட உள்ளவர்களுக்கு சொந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்க, அதனால நீங்க தான் இணை கற்பிக்கிறீங்க என்று நம்ம இணை கற்பிக்கிறோம் என்பதற்கு அவங்க வைக்கிற ஒரே வாதம், அந்த ஒரு சுருக்கமாக தான் அதை சொன்னார்கள். அந்த வாதம் அதுதான். இந்த வாதத்தில் லாஜிக் இருக்குதா? ஏதாவது உண்மை இருக்கிறதா? நம்ம இறந்தவற்றை கேட்டதுக்காக வேண்டிய இணை கற்பித்தல் சொல்றோம். உயிரோடு உள்ளவற்றை இந்த மாதிரி கேட்டாலும் இணை கற்பித்தல் தான். இங்கே உட்கார்ந்து கொண்டு நம்ம 50 பேர் உட்கார்ந்து கொண்டு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஆளை நோக்கி ஆள் கோரிக்கை வைக்கிறோம், அது இணை கற்பித்தல். உயிரோடு இருக்கிறவர்கிட்ட கேட்டா இணை கற்பித்தல் இல்லைன்னு யார் சொன்னா? உயிரோடு இருப்பவர்கிட்ட அவருக்கு என்ன சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதுக்கு மேல அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தி இருக்குன்னு நினைத்தால் அங்கேயும் இணை கற்பித்தல் வரும். இறந்தவரை கூப்பிட்டா மட்டும் இணை கற்பித்தல் வராது. இறந்தவற்றை கூப்பிடுறதை எதுக்காக இணை கற்பித்தல் நாங்க சொல்றோம்? நீங்கள் அவருடைய கேட்கும் திறனை அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனாக ஆக்குனதுனால தான். அவருடைய பார்க்கும் திறனை அல்லாஹ்வுடைய பார்க்கும் திறனை ஆக்குறீங்க. இது மாதிரி உயிரோடு உள்ளவனுக்கு ஆக்கினாலும் ஷிர்க் தான். நாங்கள் உயிரோடு உள்ளவன் அந்த இடத்துல வச்சு கேட்க மாட்டோமே. ஒரு உயிரோடு உள்ளாள்கிட்ட ஒருத்தர் கேட்கிறோம் என்று சொன்னால் இவருடைய கேட்கிறது பலவீனம்னு விளங்கிக்கிட்டு தான் போய் கேட்கிறோம். இவருடைய பார்வை பலவீனம்னு விளங்கி கொண்டு கேட்கிறோம்.
ஒரு நேரத்தில் 2 பேர் பேசினால் இவருக்கு விளங்காது என்று புரிந்து கொண்டு கேட்கிறோம். அவருக்கு தூரத்தை அனுசரித்து அதுக்கு ஏற்ற டெசிபல்ல, அதுக்கு ஏற்ற குரல்ல தான் பேசணும் என்று விளங்கி வைத்துக் கொண்டு அவர்கிட்ட கேட்கிறோம். ஒரு மனுஷன் போயிட்டு இப்படி கேட்க மாட்டோம், அவனுக்கு விளங்குமாண்டு அதுக்குரிய சத்தத்தை கொடுப்போம். அப்ப மனுஷனை எந்த உசுரோட உள்ளவனை எங்க வைக்கிறோம்? அவனை மனுஷன் இடத்துல வச்சு கேட்கிறோம். மனிதன், உன்னுடைய கேட்கும் திறன் இவ்வளவுதான், உன்னுடைய பார்க்கும் திறன் இவ்வளவுதான். இறந்தவரை எங்க வச்சு கேட்கறீங்க? அவருடைய திறன் கூடி போயிடுது. செத்து போனோன்னு குறையிறதுக்கு பதிலாக என்னவாயிடுது? இறந்து போன பிறகு பாஷையெல்லாம் விளங்குகிறது, கோடி பேர் கேட்டாலும் விளங்குகிறது, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் விளங்குகிறது. ஏறக்குறைய அல்ல, ஏறக்குறையில் அப்படி அல்ல, டிட்டோ அல்ல. அல்லாவுக்கு இருக்கிற அதே மாதிரியான தன்மை இறந்தவர்களுக்கு வருதுங்கிறீங்களா? அதனால தான் அது ஷிர்கே தவிர உயிரோடு உள்ளவர்கள்ட்ட கேட்கிற யாராவது அல்லாவுடைய இந்த தன்மை அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அது மாதிரியா நம்பி கேட்கிறாங்களா? ஒரு டாக்டர்கிட்ட ஊசி போட போனா கூட 100 பேரும் சேர்ந்துக்கிட்டு 100 நோயை ஒரே நேரத்தில் சொல்லுவானா? ஒவ்வொருத்தரா டோக்கன் வாங்கிட்டு தான் போவாங்க. அவருடைய கேட்கும் திறன் அவனுக்கு தெரிகிறது. இவர் 100 பேருடைய பேச்சை ஒரு நேரத்தில் கேட்க மாட்டாரு, 100 பேருக்கு ஒரு நேரத்தில் ஊசியை குத்த மாட்டாரு, ஒவ்வொருத்தரா தான் போவணும். அப்ப நீங்க மனித உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கும் பொழுது அவனை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்கக்கூடிய தன்மை வரல. நீங்கள் உயிரோடு உள்ளவன் அப்படி வைத்தீர்களே ஆனால் அதுவும் ஷிர்க் தான். உயிரோட உள்ளத்தை கேட்டதுக்காக ஷிர்க் இல்ல, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சதுக்காக ஷிர்க். ஒரு உயிரோட ஒரு மகான் ஒரு ஆளை நினைத்து கொண்டு இங்க உட்கார்ந்துட்டு மகானை கூப்பிடுறீங்க, உசுரோட உள்ள மகானை, அது ஷிர்க். இங்க உட்கார்ந்துட்டு 100 பேரை அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க, அது ஷிர்க். ஏன்? உயிர் மரணித்தல்ங்கிற டாபிக்கில் இது வரல. அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல என் கொண்டு வச்சிங்க. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே இல்லை. இது இங்க தான் எடுத்து வைக்க வேண்டிய உதாரணம், உருவத்துக்கு வைக்கிற உதாரணம் கிடையாது. இந்த வசனம் இங்க வைக்க வேண்டிய வசனம். லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது அவனை போல இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? ஒரு பண்பில் கூட அவனை போல யாரும் கிடையாது, தோற்றத்தில் கூட அவனை போல யாரும் கிடையாது, கேள்விகளோடு அவனை போல யாரும் கிடையாது, நடவடிக்கைகளோடு அவனை போல யாரும் கிடையாது. உலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒருவருமே இல்லை. அப்ப இவ்வளவு தெளிவாக சான்றுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நம்மை ஷிர்க்குண்டாங்களே, அது எந்த அடிப்படையும் இல்லாத லாஜிக்கே இல்லது. அதுக்கு மறுப்பு சொன்னார்களே ஆனால் மறுமறுப்பு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர்கள் செய்கிற ஷிர்க்கை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம நிறுவி இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய துவக்க உரையில் ஷிர்க்குண்டா என்ன, பிதாத்து என்றால் என்னங்கிற விளக்கம் கொடுத்தோம். ஏன்னா இணை வைப்போரும் பிதாத்துவாதிகளும் யார் அப்படிங்கிறதான் தலைப்பு. கேட்குறவங்களுக்கு ஷிர்க்குண்டா என்னன்னு புரியணுமா இல்லையா? ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா இல்லையா? பிதாத்துனா என்னன்னு தெரியுமா இல்லையா? அதை பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுதுங்கிறதும் புரியணுமா இல்லையா? இங்கே உள்ளவங்க மட்டுமல்ல, இந்த விவாதத்தை காணுகின்ற லட்சோப லட்ச தமிழ் பேசும் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் புரியணுமா இல்லையா? அவங்க செஞ்சுருக்கணும், அவங்களுடைய தொடக்க உரையில செய்யலை, அதனால் நம்ம செஞ்சோம். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்குறோம் புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசணும். அவ்வளோவே முத்திரை கொட்டுறாது இல்லை, அவுலியாக்களுக்கு நிகராகத்தான் அல்லாஹ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்களே முத்திரை கொட்டக்கூடாது. எங்கிட்ட கேட்கணும், நீங்கள் என்ன நிலைப்பாடு கொண்டிருக்கீங்கன்னு எங்கள் நிலைப்பாட்டை சொல்லுவோம். இது சரியா இல்லைன்னு வாதிக்கணும். நீங்களே சொல்லிட்டு போகிறதா இருந்தால் அப்புறம் வாதம் எதுக்கு? சொல்லிக்கிட்டே போகலாமே. அதனால் வாதம் என்ன கேட்டோம், எல்லோரும் மக்கள் கேட்குறாரு சாதாரண உயிராக இருக்கும் பொழுது இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அதை போய் நீங்கள் மனிதருக்கு கொடுக்குறீங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க. அதனால தான் நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிற தன்மையை மனிதனுக்கு கொடுக்கக்கூடாங்கிறது தானே உங்களுடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்கன்னு கேட்டோம். நீங்களும் முடிவு பண்ணீங்களே இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, நீங்களும் முடிவு பண்ணீங்களே குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு இவர் மூத்தாக்குறாரு அப்படின்னு ஒரு ஆள் போய் சொல்லும் பொழுது அது எப்படிப்பா முடியும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான்ல, நான் தான் மூத்தாக்கொண்டு, அப்போ இவருக்கு எப்படி முடியும் அப்படின்னு தானே சொல்லிங்க. யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ் சொல்லிட்டான் நான் தான் உயிர் கொடுப்பேன், நான் தான் மூத்தாக்குவேன், அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அப்போ அல்லாஹ்வோட படைப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? அல்லாஹ் சொன்னதை வச்சு தானே முடிவு பண்ணனே, அல்லாஹ்க்கு மட்டும் இருக்கக்கூடியதா அடியார்களுக்கும் சேர்த்து இருக்கக்கூடியதா அப்படிங்கிறத யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லணும். மறுபடியும் நான் கேட்டதை திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லோரும் பேசுவதை இறைவன் கேட்பான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றா நாங்க கேட்டோம். இன்னும் அல்லாஹ் கேட்பாங்கிறதுக்கு ஆதாரமா அப்படின்றா நாங்க என்ன கேட்டோங்க ஃபர்ஸ்ட் விளங்குங்க, விளங்கிட்டு கேள்வி வைங்க. அல்லாஹ் மட்டும்தான் கேட்பான் என்று நீங்க சொன்னீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் தான் கேட்டோம். தரம் பிரிக்கிற ஆதாரம், தரம் பிரிக்கிற அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னுங்களே அதுக்கு என்ன ஆதாரம் தான் கேட்டோம். நீங்களே முடிவு பண்ணீங்க
தரம் பிரிக்க தகுதி அல்லாஹ் ஒருங்க மட்டும்தான் உண்டு, நாங்களும் முடிவு பண்ணோம். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? இதுதான் ஷிர்க்குங்கிறோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அராயித்த மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய இறைவனாக ஆக்கிக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அது கூடாது அப்படிங்கிறோம். மனோ இச்சை பிரகாரம் ஒரு கொலை கொண்டு வரக்கூடாது. இறைவனுக்கு மட்டும் இது இருக்குது. குர்ஆன்ல சொல்லுங்க, ஹதீஸ்ல இருங்க. அப்படி சொல்லிட்டீங்களாக்கா நாங்களும் உங்களோட சேர்த்து சொல்றோம் இது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதான் அப்படிங்கிறது. நீங்களா முடிவு பண்ற, நாங்க ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இப்ப நான் சொல்றேன், எல்லோருக்கும் கேட்கிற சக்தியா அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறேன். இப்ப வித்தியாசம் வந்துருச்சே, இவர் எப்படி அல்லாஹ் ஆவாரு? இவருக்கு அந்த சக்தி எல்லாம் அல்லாஹ் கொடுத்தாங்கிறேன். இப்போ அதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நம்மளும் அல்லாஹ் ஒன்னல்லங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். நாமும் கேட்கிறோம், இறைவனும் கேட்கிறான். அதனால் நாமும் இறைவனும் ஒன்றல்ல, வித்தியாசம் இருக்கிறது. நாமும் பார்க்கிறோம், இறைவனும் பார்க்கிறான். அதனால் நாமும் இறைவனும் ஒன்றல்ல, வித்தியாசம் இருக்கிறது. அதே போலதான் எல்லோரும் கேட்பது இவர் அறிகிறார், இறைவனும் அறிகிறார், வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் கேளுங்க, நம்ம சொல்றோம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒருவர் கேட்கிறார் என்றால் அவருக்கு தானாக எந்த சக்தியும் இல்லை. நம்ம கேட்கறது பார்க்கிற மாதிரிங்க, நம்ம கேட்கிறோம், நாம உருவாக்கிக்கிட்டதா அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் எந்த மனிதனும் செவடா இருக்க முடியாது. இப்ப நம்ம பார்க்கிறோம், நாம உருவாக்கி கொண்டதா? அப்ப நாம உருவாக்கி கொண்டதா எவனுமே குருடனா இருக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்தது, முடிஞ்சு போச்சா? அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் யாரும் கொடுத்ததல்ல, அவனே பார்க்கிறான். அந்த சக்தி அவனுக்கே இருக்கிறது, யாரும் அவனுக்கு கொடுத்ததல்ல. இந்த வித்தியாசம் தான். அதே போல கேட்கறதும் அப்படிதான். ஒவ்வொரு சிவத்தையும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். குவத்துங்கிறோம், நமக்கு அல்லாஹ் குவத் தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கும் குவத் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன வித்தியாசம்? இறைவனுக்கு உள்ளது அவனிடமே இருக்கக்கூடியது, யாரும் அவனுக்கு கொடுத்ததல்ல, நமக்கு இறைவன் கொடுத்தது. வித்தியாசம். அப்படித்தான் எல்லோரும் பேசுவதை கேட்கிறார் என்றால் அல்லாஹ் கேட்கத்தான் செய்யறான். நாங்கள் ஆதாரமா கேட்கிறோம், அல்லாஹ் கேட்ப ஆதாரம் என்றா கேட்டோம். அல்லாஹ் கேட்கிறோம், எங்களுக்கும் தெரியுமே. அந்த அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறோம். தரம் பிரிக்கிற அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அது மனிதருக்கும் கொடுத்திருக்கிறாங்கிறோம். அல்லாஹ்வுக்கு தரம் பிரிப்பது தகுதி என்ன இருக்கு ஆதாரம் அப்படி நாங்க கேட்கல. நீங்க சொன்னீங்க இது அல்லாஹ்வுடைய சிபத்து, அதை கொண்டு போய் மனிதருக்கு கொடுக்கறாங்க அப்படிங்க சொன்னதுனால அல்லாஹ்வுடைய சிபத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. நீ சொன்னீங்கல்ல ஆதாரம் தாங்க, இல்ல ஆதாரமா இல்ல, நாங்களே முடிவு பண்ணுவோம் இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதாண்டு. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்த யாரு? இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். யூத கிறிஸ்தவர்கள் தான் தங்களுடைய பாதிரிமார்களையும் குருமார்களையும் கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள். என்ன சொன்னாலும் வேதம் உண்டு, அப்படி இருக்கக்கூடாது. குர்ஆனில ஹதீஸ்ல என்ன இருக்கு பார்க்கணும். நீங்களே ஒரு முடிவு பண்ணுவது தான் ஷிர்க் அப்படிங்கிறோம். இந்த அதிகாரத்துக்கு கையில் எடுத்தா ஷிர்காகும். இன்னொன்னு, பக்கத்துல இருந்தா நம்ம கேட்கலாம், தொலைவில் இருந்தால் நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மதுரையிலே ஒரு ஆள் இருக்கிற கேட்க முடியுமா? அப்போ தொலைபேசியில் கேட்கிறாரு, அது சொல்லிவிடாதீங்கண்டா. அப்போ தொலைபேசி படைக்கப்பட்ட பொருள் தானே, அந்த சக்தி எப்படி வந்துச்சு? அல்லாவா? தொலைபேசி அல்லாவா? இல்லை இல்லை, எப்படி வந்துச்சு? இப்போ இங்கே நம்ம ஒப்புக்கொள்றோமா இல்லையா? இப்போ தொலைவிலே கேட்டாலும் இது இறைவன் கொடுத்த தகுதி மனிதனுக்குங்கிறோம். அதனால இறைவனுடைய இடத்துல தொலைபேசி மனிதன் கொண்டு போய் வச்சிடும் முடிவு பண்ணக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தாலா ரொம்ப சக்தி உள்ளவன். நாங்கள் தான் சொல்றோம் அல்லாஹ் சக்தி உள்ளவன் தான். அதனால தான் அல்லாஹு தாலா இந்த தகுதியெல்லாம் மனிதன் கொடுத்துருக்காங்கிறோம். ஹுலுக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே குறிப்பிட்ட லெவலுக்கு தான் இருக்குங்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட லெவல் என்னங்கிறது முடிவு பண்ற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு தந்தது? இங்க இருக்கிற மட்டும்தான் கேட்க முடியும், தொலைவில் இருந்தா கேட்க முடியாது. அது இப்போ சொல்ல முடியாம போச்சு. தொலைவில் இருந்தாலும் இப்போ பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாம் நடக்க தான் செய்யுது. ஒரு காலம் முன்னால் வரைக்கும் இல்லாம இருந்தது, இப்போ முடியுது. ஏன்? இறைவன் கொடுத்தான், முடிஞ்சு போச்சு. இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய காரியத்தை கூட வித்தியாசம் இருக்குங்கிறோம். உதாரணத்துக்கு அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமே நான் உயிர் கொடுக்கிறேன்னு குர்ஆன்ல சொல்றாங்க. உஹ்யில் மூத்தா, நான் மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இறைவனுடைய பண்பாக இருந்தாலும் கூட வித்தியாசங்கிறோம். என்ன? பீதினில்லா, அல்லாஹ் நாட்டுப்பராறு இவங்க செய்யறாங்க, இவங்களுக்கு சுய ஆற்றல் இல்லை, முடிஞ்சு போச்சு. இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பண்பை கூட நபிமார்களுக்கு இருக்குது என்று வரும் பொழுது வித்தியாசப்படுத்துறோம். அதே போல அல்லாஹு தாலா தன்னை பத்தி சொல்லும்போது அல் மலிக், நான் ஒரு அரசன் அப்படிங்கிறான். இன்னைக்கு சவுதி நாட்டில் மன்னர்களுக்கு அல் மலிக்கு தான். இதை கூட வித்தியாசப்படுத்தும். அல்லாஹ் தனக்குண்டு சொன்ன அந்த பண்பை கூட பிறருக்கு சொன்னால் கூட அரபு மொழி பிரகாரம் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி அல் மலிக்னு சொன்னது வேற, சவுதி மன்னர்கள் அல் மலிக்னு சொல்றது வேற, வித்தியாசப்படுத்துறோம். இறைவன் தனக்கு சொன்ன அந்த பண்பையை கூட வித்தியாசப்படுத்துறோமே அடுத்த ஆளுக்கு சொல்லும் பொழுது, நீங்க எல்லோரும் வழங்குகின்ற தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கிற. மறுபடியும் சொல்றேன், அல்லாஹ்வுக்கு இருக்குதான் ஆதாரம் கேட்கல. அல்லாஹ்வுக்கு இருக்க போய் தானே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் வழிமார்களுக்கு. நாங்க சொல்றோம் அல்லாஹ்வுக்கு அந்த தகுதி இருக்க போய் தானே நபிமார்களுக்கு அதை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறோம். அங்கே வித்தியாசப்படுத்துறாங்க. இதுதான் வித்தியாசம். நம்ம பார்க்கிறோம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குங்க.
அதுபோல் நம்ம கேட்குறோம் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். எவ்வளோ நீங்கள் அமெரிக்காவில் இருப்பவரோடு இங்கே கேட்டால் கூட குறிப்பிட்ட எல்லை தான், தொலைவு உண்டு பார்க்க வேணாம். நீ அமெரிக்கா தொலைவு தான் இப்போ கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, ஆனாலும் குறிப்பிட்ட எல்லை தான். அல்லாஹ்வுக்கு குறிப்பிட்ட எல்லைங்கிறது இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ் போல எவரும் இல்லை. இங்கே வித்தியாசப்பட்டுருது. இன்னொரு வித்தியாசம், நமக்கு பார்க்கிற தன்மை கேட்கிற தன்மையில இருக்குது, நாம உருவாக்கினதல்ல, அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ்வுக்கு இருக்கிறது யாரும் கொடுத்ததல்ல. வித்தியாசம் இப்படி வித்தியாசப்படுத்திட்டு அவன் வேறு அவனுடைய படைப்பினங்கள் வேறுன்னு வந்துடும். அதே போல உதவி செய்தான் அப்படிதான். ஒரே நேரத்துக்கு உதவி செய்ய முடியுமா? இன்னைக்கு ஒரு அதே போல சொன்னாங்க, டாக்டருக்கு காசு கொடுக்க ஒரே நேரம் அவ்வளோ பேரும் கொடுக்க முடியுமான்னு. ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, அவருடைய அக்கௌண்ட்டில் பல பேங்க்ல ஒரே நேரத்தில் எல்லாம் போகிற அவருக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரே நேரத்தில் கொடுக்குறாங்களா இல்லையா? அவர் காசாக போட்டு திணிச்சாதான் ஒரே நேரத்திலையா? ஒரே நேரத்தில் ஒரு டாக்டருடைய அக்கௌண்ட்ல பல இடங்கள்ல கொடுக்க முடியும். ஒருவருக்கு தான் போகுது, பல இடங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவெல்லாம் ஒரு ஆதாரம் அல்லங்க. இதுவெல்லாம் அல்லாஹ் யாருக்கு இந்த தகுதி கொடுப்பானா அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். வலிமார்கள் அப்படிதாங்க. வலிமார் உதவி செய்கிறான்னு சொன்னதுனால அல்லாஹ்வோட இடத்துல யாரும் வைக்கல. வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம்னே சொல்லலாம். இவர்களுக்கு உதவி செய்கிற ஆற்றல் இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அதே போல இவர்கள் எவ்வளவு உதவி செய்தாலும் எல்லை உள்ளது, இறைவனுக்கு எல்லை கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு உதவி செய்யறதுக்கு தகுதியை கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு தான் உங்களால செய்ய முடியும். அதுக்கு மேல ஒரு இம்மி அளவு கூட செய்ய முடியாது. இது எல்லை உள்ளது. அல்லாஹ் தஆலா எல்லை இல்லாதவன். அவனுடைய வலிமை எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கும் போது ரெண்டும் ஒன்னாருக்கும் பார்க்க முடியாது. அல்லாஹ் சிலருக்கு சில ஆற்றலை சில சமயங்களை கொடுத்துருவாங்க. இப்ப இறந்து போனவங்க மறுமையில் எழுப்பப்படும் பொழுது ஒவ்வொரு ஆளுக்கும் பட்டோலை கொடுக்கப்படும். அப்போ இக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலையை படி என்று சொல்லப்படும். இங்க எவ்வளவு பேர் படிக்காம இருக்கிறோம், இப்போவாவது ஓரளவு படிச்சுக்கிட்டு வர்றோம். போன நூற்றாண்டு எடுத்துக்கிறோங்க, ஊருக்கு ஒரு ஆள் 2 பேர் தான் படித்தவங்க இருப்பாங்க, மற்றவங்களாம் படிக்காதவங்க தான் இருப்பாங்க. அதுக்கும் போன நூற்றாண்டு எடுத்துக்கிறோங்க, படிக்காதவங்க தான் நிறைய இருந்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவோம் இக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலே படியுமா. இப்போ இவங்கெல்லாம் நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகல அதனால பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ் அந்த நேரத்தில் தகுதியை கொடுப்பான். அல்லாஹ் நம்ம அதான் சொல்கிறோம், அல்லாஹ் தகுதியை கொடுக்குறான். இப்போ இந்த உலகத்தில் பள்ளிக்கூடத்தையே போல யார்ட்டும் படிக்கலை, ஒரு ஆள் படித்தாக்கா நம்ம ஆச்சரியப்படுவோம். அல்லாஹ் இறந்து போனவருக்கு அந்த தகுதியை கொடுக்குறான். அல்லாஹ் நினைச்சா முடியுமா? முடியாதா? நாங்களும் வித்தியாசப்படுத்துகிறோமே, நீங்கள் ஏன் 2 வித்தியாசப்படுத்தலை? அல்லாஹ்க்கு இருக்கிறது இங்கே இருக்குங்கிறாங்க, நீங்களே ஏன் முடிவு பண்ணிங்க? நாங்கள் தான் இல்லைங்கிறோமே. வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்க, வித்தியாசம் சொல்லிவிட்டோம். இது எல்லை உள்ளதே எல்லை இல்லாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவருடைய கொள்கை பகிரங்க இணை வைப்பு தான் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகிக் கொண்டே இருக்கிறது. அதாவது அல்லாஹுவை போல தான் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்றாங்க. அதாவது கொடுத்துருக்குறாங்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அல்லாஹுவை போல தான் கேட்கிறார்கள், அல்லாஹுவை போல தான் பார்க்கிறார்கள். இது அல்லாஹுக்கு மட்டும்தான் உள்ளதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹுக்கு மட்டும்தான் உள்ளதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி பதில் சொல்ல தகுந்த கேள்வி கிடையாது என்று இருந்தாலும், அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது அவனை போல யாரும் இல்லைங்கிறதே போதுமான ஆதாரமாக இருந்தாலும், கேட்கறதுக்காக அதுக்கு ஆதாரமும் சொல்கிறேன், தேவையே இல்லை, கேட்கறதுக்காக அதுக்கும் சொல்கிறேன். இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் சொல்கிறோம்ல, அது ஒரு ஆயத்துடைய பாதி தான். இன்னொரு பாதி என்ன? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவனை போல எதுவுமே இல்லை, அவன்தான் பார்ப்பவன், அவன்தான் கேட்பவன். இந்த கேட்கறது பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் அதை சொல்லவே செய்யறான். இந்த லைஸக்கை மிஸ்லி செய்வுங்கிறதை எதுக்கு சொல்றான்? அவனை போல எதுவும் இல்லை என்று சொல்லிட்டு அவன் பார்க்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கறதுல அவனை மாதிரி கிடையாது, எல்லாத்துலயும் தான் கிடையாது. இப்படி கேட்பார்கள் என்பதற்காக வேண்டி இந்த 2 பண்புல வாதம் பண்றதுனால என்னமோ தெரியல, அல்லாஹ் என்ன செய்யறான்? அதையே கொண்டாந்து போடுறான். வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்பவன் பார்ப்பவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல யாரும் அவனை போல கிடையாது, கேட்பதில் பார்ப்பதில் அவனை போல எதுவும் கிடையாது என்று 42வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் தெல்ல தெளிவாக டிக்ளேர் பண்ணிவிட்டான். அப்ப அவனுக்கு மட்டும்தான் இருக்குது என்பதற்கு ஆதாரத்தை காட்டிவிட்டோம். அப்ப அவனுக்கு மட்டும்தான் இது இருக்குது, அதாவது அந்த எல்லாத்தையும் கேட்கக்கூடிய, எந்த விதமான நிபந்தனைகள் இல்லாமல் கேட்கக்கூடிய ஆற்றல்ல அவனை போல எதுவுமே கிடையாது என்று தெல்ல தெளிவாக அல்லாஹ் டிக்ளேர் பண்ணதுனால, நீங்கள் இறந்தவரை எப்போ கூப்பிடுகிறீர்களோ அந்த வினாடியே நீங்கள் சிறுக்கு வைத்து விடுகிறீர்கள், பகிரங்க இணை வைப்பை செய்து விடுகிறீர்கள் என்பதில் கடுகளவு சந்தேகம் இல்லை. அடுத்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதான். நாங்கள் அவனை போல என்ன சொல்றோம்?
கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதுக்கு தெளிவு ஆதாரம் காட்டணும். எங்கிருந்து பேசினாலும் எவ்வளவு பேர் பேசினாலும் அல்லாஹ் கேட்கிற மாதிரியே இந்த மனிதர் கேட்பார் அல்ல அந்த மனிதர் கேட்பார் அல்ல அனைத்து மனிதரும் கேட்பார்கள் என்று நீங்கள் ஆதாரம் காட்டணுமே தவிர தெளிவு அதுக்கு ஆதாரம் காட்டணும். எப்படி காட்டணும்? அல்லாஹ்வை போலவே கேட்கக்கூடியதை நான் இவருக்கு கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வை போலவே என்னை போலவே பார்க்கக்கூடிய சக்தியை நான் இவருக்கோ அவருக்கோ எவருக்குமோ கொடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் காட்டாத வரைக்கும் கொடுத்திருக்கிறான்னு சொல்ல இயலாது. கொடுத்த நமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொன்னதானே தெரியும். அல்லாஹ் ஒரு ஆளுக்கு என்னத்தையாவது கொடுத்திருக்கிறான்னு சொன்னா வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயங்களை கொடுத்திருக்கான்னு சொல்லிடலாம். எனக்கு கையை தந்திருக்கிறான், இது அல்லாஹ் சொல்ல வேண்டி பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணை தந்திருக்கிறான், இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்காத ஒரு விஷயம் அவருக்கு இருக்குன்னு நீங்க நினைப்பதாக இருந்தால் அதை யார் சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். நான் இந்த மாதிரி எங்கிருந்து பேசினாலும் எவ்வளவு பேர் பேசினாலும் அல்லது என்னுடைய கேள்வித்திறன் எப்படிப்பட்டதோ அது மாதிரி கேட்கக்கூடியவர்களாக நான் சிலரை படைத்திருக்கிறேன் என்று நீங்க என்ன செய்யணும்? ஆதாரம் காட்டணுமே தவிர நாங்க காட்டிவிட்டோம். இந்த கேட்கறதுலையும் பார்க்கறதுலையும் அவனை போல யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை போல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஷிர்க் மீண்டும் உறுதியாகிவிட்டது. அப்ப நீங்க கேட்கிற மாதிரி என்ன செய்யணும்? நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதற்கு நீங்க ஆதாரம் காட்டணும். தூரத்தில் உள்ளது மதுரையில் நான் தான் அதை உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன்னா அதில் ஒரு பலவீனம் இருக்கிறதுனால அது ஒரு ஆதாரமாக காட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மதுரையில் உள்ள தொலைபேசியில் கேட்குறோமே அப்படின்னு அதையே அவங்க ஆதாரமாக காட்டுறாங்க. தொலைபேசியில் நீங்கள் பேசினாலும் ஒரு நேரத்தில் 2 கால் அட்டன் பண்ண முடியுமா? டபுள் சிம் போட்டால் கூட ஒன்று வெயிட்டிங்காக போயிடும். அப்போ 2 பேர் கேட்கல மனசனத்தான் அப்பவும் இருக்கிறீங்க. நீங்கள் அமெரிக்காவில் பேசினா கூட அமெரிக்காவிலேருந்து ஒரு காதை கொண்டு ஒன்று தானே கேட்க முடியும், 2 காதுக்கு 2 கேட்க முடியுமா? அது கூட கேட்க முடியாது. அப்போ நம்ம 1000 கால் அட்டன் பண்ணுவாரா? அவர் எங்க வேணாலும் இருந்துட்டு போறாரு. அந்த பலவீனத்தோடு தான் அப்பவும் இருக்கிறார். அந்த பலவீனம் ஒரு காலத்திலே மாறவில்லை. தூரத்தில் உள்ளதை பார்க்கிறாரு, அதுக்கு லட்சம் பார்ப்பாரா? அதைத்தான் பார்ப்பார். 2 கண்ணு 2 காட்சி காண முடியாதுங்கிறான், ஒன்னு தான் பார்ப்பார். அப்ப நம்ம அந்த பார்க்கிற திறமை தூரத்தில் உள்ளது நீங்கள் வேற கருவிகள் கொண்டு பார்த்தாலும் உங்கள்ட்ட அந்த பலவீனம் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. அவனை போல நீங்க பார்க்கல, அது அப்படி நிற்கும். அவனை போல கேட்கல என்பது அப்படியே மிச்சமாக நிற்கும். ஏன் லட்சம் 1000 கோடின்னு நீங்க பார்க்க இயலாது, கேட்க இயலாது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த மாதிரி யாருக்காவது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நீங்க காட்ட வேண்டும். இவங்களுடைய அறியாமை எங்க தொக்கி நிக்குதுன்னு கேட்டா அது வேணும்னு செய்வார்களே ஆனால் அது அறியாமல் சொல்ல இயலாது. புரியாமல் செய்யக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த அறியாமைக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு கேட்டா அவர்கள் எடுத்து காட்டின மாதிரி சில சம்பவங்கள் அல்லாஹ் சில அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டுவான். நபிமார்கள் மூலமாக மோஜிசாக்களை அல்லாஹ் நிகழ்த்துவான். அதை நம்ம நம்பணும். மார்க்கத்தில் கட்டாய கடமை. மோஜிசா இருப்பது என்ன செய்யணும்? நம்பணும். மூஜிசா மறுத்தா ஒருத்தர் காஃபிர் ஆயிருவாங்க அல்லாஹ் சொல்றதுனால. மூஜிசாண்டா என்ன? ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்தான்னு விளங்கிக்கிற கூடாது. அதை கொடுத்தான், அப்ப கொடுத்தான், அவ்வளவுதான் கொடுத்தான் விளங்கிக்கிறணுமே தவிர அவருக்கு ஒன்றை கொடுத்ததுனால இவர் என்னத்தை வேண்டாலும் செய்வாரு, எப்ப வேண்டாலும் செய்வாரு, எதை வேண்டாலும் செய்வாரு என்று எந்த ஒரு அற்புதத்தை என்ன செய்யக்கூடாது. அதுல தான் கோளாறு காரணமே. 1-2 பார்க்குறாங்க. ஈசா நபி உயிரோட இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள், அதை நம்ம அப்படியே நம்ப வேண்டும். நீங்கள் வீட்டிலே சேமித்து வைத்திருப்பதை நான் சொல்லுவேன் சொன்னார்கள், நம்ப வேண்டும். பறவையை களிமண்ணால் படைத்து நான் ஊதுவேன், பறவையா மாறிவிடும் சொன்னார்கள், நம்ப வேண்டும். எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இதுனில்லா அல்லாஹ்விடத்தில் பர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி செய்தார்கள் இருக்கிறது. அப்ப அது என்ன விளைக்கிறேன்னு எப்ப அல்லாஹ் அனுமதி கொடுத்தானோ அதை செய்வாங்களே தவிர அவங்க நினைக்கும் போதெல்லாம் செத்து போன ஆளையெல்லாம் உயிராக்க முடியாது. ஈசா நபியை நாளைக்கு மூத்தா போயிடுவாரு, தன்னையே உயிராக்கிற முடியாது. அவருக்கு அவர் மூத்தா தான் போக போறாரு. ஆயுள கொஞ்சம் நீட்டி கொடுத்துருக்கான் அல்லாஹ். அதனால எத்தனை நபிமார்கள் மூத்தாவும் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கின அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அதை கொடுத்தான், அதை கொடுத்தனா அனைத்தையும் கொடுத்தான்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவங்க அடி வாங்கியிருக்க கூடாது, உத வாங்கியிருக்க கூடாது, கொல்லப்பட்டிருக்க கூடாது, ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்க கூடாது, சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்க கூடாது. அப்ப சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாத மாதிரியும் தெரியும். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி சில அற்புதங்களை சிலருக்கு கொடுப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு கொடுத்தால் அது அனைவருக்கு இருக்குன்னு புரிந்து கொள்வது அறியாமை. எனக்கு ஒரு அதிசயத்தை அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்தான்னு வச்சுக்கிறங்க, அது எனக்குன்னு தான் அது அர்த்தமாகுமே தவிர இவருக்கு கொடுத்தால் அனைவருக்கு இருக்குன்னு விளங்கிக்கிற கூடாது. அனைவருக்கும் உள்ளதை ஒன்றும் தனித்தனியாக தான் பொறுப்பு காட்டணும். அப்போ ஒரு ஆளுக்கு அல்லாஹ் எதையாவது கொடுத்ததா சொன்னால் அவருக்கு கொடுத்தான் என்று அர்த்தம். ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்ததாக சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்ததாக அர்த்தம். 10 விஷயத்தை கொடுத்ததாக சொன்னால் அந்த 10 விஷயத்தை கொடுத்ததாக அர்த்தம். அந்த 10 விஷயத்தை கூட அவர் நினைச்ச நேரத்தில் செய்யலாமான்னா முடியாது. மூசா நபி கைத்தடி வச்சிருந்தாங்க. அந்த கைத்தடி வச்சிருக்கும் போது அவர் நினைச்ச அற்புதம் பண்ண முடிஞ்சா? அல்லாஹ் போட சொன்னோன்னு போட்டார், பாம்பா மாறுது. அதே கைத்தறி வச்சிருக்கிறார். மக்கள்லாம் தாகத்துக்கு தண்ணீர் வேணும்னு கேட்குறாங்க.
கைத்தடி தான் இருக்குன்னு அவர் ஒன்றும் செஞ்சிட முடியல. குல்நதிரி பசாக்கல் ஹஜர், உன்னுடைய கைத்தடினால பாறை அடின்னு எல்லாம் சொல்றான். அல்லாஹ் சொன்னவன் அடிச்சார் பாருங்க, அப்பதான் பீரிட்டு கிளம்புனுச்சு. ஃபிரௌன் விரட்டிட்டு வர்றான், எதிர்க்க கடல் மாட்டிக்கிட்டாங்க. இன்னால முதரக்கூன் யா மூசா, இன்னால முதரக்கூன், மூசாவை வசமா மாட்டிக்கிட்டோங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கல்லா இன்னும் அழி ரப்பி சயஹதீன், மாட்டிக்கொள்ளல, நம்மோட இறைவன் இருக்கிறான், வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். சொன்னவன என்ன செஞ்சாங்க, வெயிட் பண்றாங்க. என்ன செய்யறாங்க, கையில கைத்தடி இருக்குதான் செய்யுது. அந்த கோளுக்கு அந்த சக்தி கிடையாது, மூசா நபிக்கு அந்த சக்தி கிடையாது. அங்க இந்த ஆர்டர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குல் நதிரிபி அசாக்கல் பஹர, உன்னுடைய கைத்தறினால கடலை அடி, அப்ப மட்டும் நடக்கும். அந்த கைத்தறினா அடின்னு ஆர்டர் வந்துச்சு பாருங்க, அப்ப அடிச்சா தான் கடல் பழக்கமே தவிர அவர்கிட்ட இருக்கிற கைத்தறியை கொண்டு அவரை கொண்டு நினைத்த நேரத்தில் செய்ய முடியுமான்னா முடியாது. 3 சந்தர்ப்பத்திலையும் கையில இருக்கத்தான் செஞ்சு கைத்தடி, அதை மூசா நபி இருக்கத்தான் செய்தார்கள். அப்ப இந்த அற்புதங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாம ஏதோ 1-2 அற்புதங்கள் நபிமார் கொடுத்த உடனே பாத்தீங்களா, அல்லாஹ் தன் சிபத்தையே கொடுத்து விட்டான். சிபத்தை எல்லாம் கொடுக்கவில்லை. சிபத்துனா என்ன, யாரை வேண்டாலும் எப்ப வேண்டாலும் எத்தனை தடவை வேண்டாலும் உயிராக்கக்கூடிய சக்தி இருக்குது. அது அல்லாஹ்வுடைய சிபத்து. ஒவ்வொருத்தர் மூலமாக அல்லாஹ் சில செயல்களை வெளிப்படுத்து, உயிரோடு உள்ளவர்கள் மூலமாக வெளிப்படுத்துவான். நம்ம செய்யறதுனா அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு தான் செய்கிறோம். ஆனா எப்படி அதை விளங்கிறனே, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பிரத்யேகமா எதையாவது கொடுத்தால் அவருக்கு மட்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, சில ஆளுக்கு சில சக்தி கொடுத்தா சொன்னாங்க. அதுக்கு உதாரணம் அவங்களையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, தசாவதானிகள் இருக்கிறார்கள், சதாவதானிகள் இருக்கிறார்கள். தஸ்னா 10, அவதானினா கவனிக்கக்கூடியவர்கள், 10 காரியங்களை ஒரு நேரத்தில் கவனிக்கக்கூடியவர்கள் வந்து தசாவதானிம்பாங்க. சதம்னா 100 காரியத்தை ஒரு நேரத்தில் கவனிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, சதாவதானிம்பாங்க. இப்படி எல்லாம் ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, இருந்து கண்ணு முன்னாடி காட்டினாங்கன்னா நம்பிட்டு போங்க. இவர் சதாவதானிக்கு ஆதாரம் இருக்கனால இவரையும் நான் சதாவதானிங்களாமா? இவர் சதாவதானிக்கு ஆதாரம் கிடைச்ச இவர் சதாவதானி. சதாவதான என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு நேரத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்பார், காதுக்கு மேலே கொடுத்துட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு ஆள் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாரு, நேரம் சொரிய படிச்சுன்னு என்னன்னு. அப்போ 100 காரியங்களை, பல காரியங்களை ஒரே நேரத்தில் கண்காணிக்கிறது வந்து பயிற்சி மூலமாக வரும். அது வந்து இதனால வர்றதில்ல, அது வந்து ஆன்மீகத்தினாலேயோ இறை நேசர் என்ற காரணத்தினாலே வராது. இதில் காபிர்கள் தான் அதிகமாக தசாவதானிகளும் சதாவதானிகள் இருந்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஒரு ஆள் தான் வரலாற்றில் கிடைக்கிறாரு. அப்போ இது வந்து பயிற்சியினால அது கிடைக்கக்கூடியது. ஒரு ஆள்கிட்ட இந்த சதாவதானியை நீங்க பார்த்தா அதுக்கு என்ன விளங்கிக்கிறீங்க, இவர் பயிற்சி மூலமாக அதை வளர்த்திருக்கிறான்னு விளங்கிக்கிறீங்களா? இந்த இருக்கிறார்ல, அதனால நம்ம எல்லாரும் நான் செத்து போன 50 பேர் சதாவதானி அப்படி சொல்ல முடியுமா? ஒரு ஆளுக்கு சொன்னதை ஒரு ஆளுக்கு உள்ளதை நிப்பாட்டுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, சவுதியை மன்னருங்கிறோம்,